ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க யூனிட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7. 7வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சங்ககாலத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்கள், அடுத்து சோழர்கள், இந்த 3 தலைப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த 3 தலைப்புகள்லேருந்து தான் வினாக்கள் மெஜாரிட்டியாக கேட்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த 3 தலைப்புகள்லேருந்து தான் வினாக்கள் கேட்கப்படுது. அதுலேயும் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர்கள்லேருந்து 2 வினாக்கள் அல்லது 3 வினாக்களும், சோழர்கள்லேருந்து 2 அல்லது 4 வினாக்கள் வரை கூட டிஆர்பியில் இதுவரை கேட்டிருக்காங்க. சங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமூக பொருளாதார நிலைமைகள், மகளிர் நிலைமைகள்லேருந்து வினாக்கள் இதுவரை கேட்கப்பட்டிருக்கு. இதை தவிர இந்த தலைப்புகளை வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சான்றுகள், அதுக்கப்புறம் களப்பிரர்கள், பக்தி இயக்கம், பாண்டிய பேரரசு, இந்த கண்டென்ட்டும் இதுக்குள்ளே தான் கவர் ஆகி வருது. பட் சிலபஸில் இல்லைனாலும் நம்ம அதையும் பார்த்து தான் ஆகணும். உதாரணத்திற்கு பல்லவர்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக விளங்கிய போர் எதுவென்று பார்த்தோமே ஆனால் திருப்புரம்பியம் போர். அந்த திருப்புரம்பியம் போரில் பல்லவர்களுக்கும் அந்த வாரிசுரிமை சண்டையை பயன்படுத்தி ஒரு சாரார் அணிக்கு பார்த்தோம் அப்படின்னா சோழர்களும், இன்னொரு சாரார் அணிக்கு வந்து பார்த்தோன்னா பாண்டியர்களும் என்னவா இருந்திருப்பாங்க, காரணமாக உதவி செய்து இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பின்னணியில் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் உள்ளே சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் வருது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சான்றுகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். சான்றுகள் ஸ்கூல் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்கூல் புக்லேயும் பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சான்றுகள் அப்லோட் பண்ணுறோம். கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள். திரும்ப லாஸ்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த 7வது யூனிட் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் திரும்ப சான்றுகளை ஒரு தடவை பார்த்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மனசுலையும் பதியும். ஸோ அந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இப்போ இன்றைய வகுப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா சான்றுகளும் சங்க காலகட்டமும் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? தமிழக வரலாற்றுக்கான ஆதாரங்கள்னு பார்க்கும்போது சான்றுகளில் பல வகைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வு சான்றுகளை பார்க்க இருக்கிறோம். அந்த பின்னணியில் ராபர்ட் ப்ரூஸ்வுட் தென்னிந்தியாவின் தொல்பொருள் ஆய்வின் தந்தை என அழைக்கப்படுகிறார். என்ன காரணம் அப்படின்னா 1863 காலகட்டங்களில் ஆதிச்சநல்லூரில் என்ன பண்ணியிருப்பாங்க, பல்லாபுரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கற்கருவிகளுக்கான கற்காலத்தை சார்ந்த கை கோடாரி ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர்லேயும் அவர் ஆய்வு செய்து சில பொருட்களை சேகரித்ததாகவும் குறிப்புகள் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஆய்வு தான் முதல்ல தென்னிந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் இருந்ததுனால ராபர்ட் ப்ரூஸ்வுட்டை தென்னிந்தியாவின் தொல்பொருள் ஆய்வின் தந்தை என்று அழைக்கிறாங்க. சரிங்களா? அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், R.M. மார்டிமர் வீலர் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஏற்கனவே யூனிட் 1லையும் பார்த்துருப்போம். பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்துல 1946 காலகட்டங்களில் ஆய்வு செஞ்சுருப்பார். அந்த பின்னணியில் தான் ரோமானியர்களுடைய வியாபார குடியேற்றம் மற்றும் வணிகத்தளம் இங்கே இருந்ததற்கான சான்றுகள் வெளியிடப்பட்டது. இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாமில் கேட்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காவேரி பூம்பட்டினத்தில் மத்திய அரசு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்த்தோன்னா பௌத்த விகாரம் ஒன்று அங்கே இருந்ததாக கண்டறியப்பட்டிருந்தது. அப்போ இதன் மூலம் பண்டைய காலகட்டங்களில் பௌத்த மதம் தமிழகத்தில் பரவி இருந்ததுக்கான சான்றுகளாக இதெல்லாம் பார்க்கப்படுது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1876 காலகட்டங்களில் ஜெர்மன் நாட்டை சார்ந்த டாக்டர் ஜாகோர் என்னும் ஆராய்ச்சியாளர் திருநெல்வேலி கலெக்டர், அப்போதைய திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் யாருன்னா ஸ்டூவர்ட். சரிங்களா? திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் யாருன்னா ஸ்டூவர்ட். சில பாயிண்ட்ஸ் மெட்டீரியல் இருக்காது, கிளாஸில் சொல்லணுன்றதுக்காக சொல்லப்பட்டது, எழுதிக்கலாம். திருநெல்வேலி கலெக்டராக ஸ்டூவர்ட் இருந்திருப்பாங்க. 2 பேரும் இணைஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆதிச்சநல்லூரில் ஆய்வுகள் நடத்தியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஐயோ இங்கிலாந்துக்காரன் வந்தேன், ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த ஜெர்மன்காரன் எதுக்கே இந்தியாவுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் உலகம் முழுவதுமே இந்த காலனி குடியேற்றங்கள் இது போன்ற விஷயங்கள்ல ஐரோப்பிய நாடுகள் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அந்த பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவெங்கும் தன்னினம் தான் உயர்ந்தது, தன் நாட்டினுடைய இனம் மரபு தான் உயர்ந்ததுன்ற எண்ணம் பல நாட்டு மக்களிடையே காணப்பட்டது. அதில் ஜெர்மானியர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பல இடங்களில் மோதல் காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பின்னணியில் ஜெர்மானியர்கள் தங்களுடைய இனம் உலகம் முழுவதும் ஆய்வு செய்து பார்த்ததன் அடிப்படையில் ஏதாவது ஒரு முக்கியமான சான்று கிடைத்திராதா, தனக்கான அங்கீகாரம் கிடைத்திராதா, நம்ம தான் உலகின் தலைச்சிறந்த இனமாக இருந்துட மாட்டோமா அப்படின்ற அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அதற்காக தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வுகள் உலகம் எங்கும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பின்னணியில் தான் டாக்டர் ஜாகூர் போன்றவர்கள்லாம் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மேக்ஸ் முல்லர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கே வந்திருக்க மாட்டார். ஆனால் ஜெர்மனிலேருந்து இந்தியாவினுடைய குறிப்புகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பல ஆரியர்களை பற்றின தியரியெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா?
இவ்வாறு 1876 காலகட்டங்களில் டாக்டர் ஜாகூர் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் திருநெல்வேலி கலெக்டர் அந்த ஸ்டூவர்ட் அவரோட இணைஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஆய்வுகள் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1889 1905 இடைப்பட்ட காலகட்டங்களில் ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரே என்பவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஆய்வுகளுக்கு அப்புறம் 2004 காலகட்டங்கள்லேயும் இந்திய அரசாங்கம் அங்கே அகழ்வாய்வுகளை மேற்கொண்டாங்க. 2004 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகளும் கிடைத்ததாக சொல்லப்பட்டது. இன்னும் அந்த முடிவுகளை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த முடிவுகளை வந்து அவங்க ப்ராப்பராக வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ இந்த பின்னணியில் இன்றளவும் இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு நம்ம தமிழகத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா புரூஸ்புட் தமிழகத்தில் அகழ்வாய்வு செய்வதற்கு முன்பே இந்த அகழ்வாய்வு சரிங்களா இந்திய அகழ்வாய்வு துறையின் அதாவது புரூஸ்புட் அவர்கள் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு செய்வதற்கு முன்னாடியே இந்திய அகழ்வாய்வு துறையின் மெட்ராஸ் கிளை மேலாளராக இருந்த டி சத்தியமூர்த்தி என்பவர் ஆதிச்சநல்லூரில் மண் தாழிகளை கண்டறிந்திருப்பார். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெட்ராஸ் அகழ்வாய்வு துறை இந்திய அகழ்வாய்வு துறையின் மெட்ராஸ் கிளை மேலாளராக இருந்த டி சத்தியமூர்த்தி தான் முதல்ல ஆதிச்சநல்லூரில் இந்த முதுமக்கள் தாழிகள் மண் தாழிகளை கண்டறிஞ்சிருந்திருப்பார். ஓகேங்களா? முதுமக்கள் தாழிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முதுமக்கள் தாழினா என்ன அப்படின்னா இப்போ கிறிஸ்துவ மதத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி சவப்பெட்டி செய்கிறாங்களோ அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் மண்பாண்டத்திலேயே மண் பானை இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய மண்பானை செஞ்சு அதுக்குள்ளே தான் நம்ம இறந்து போன தமிழ் மக்களை உள்ளே வச்சு அடக்கம் பண்ணி புதைச்சி வச்சாங்க. புரியுதுங்களா? அதைத்தான் முதுமக்கள் தாழிகள் அல்லது மண் தாழிகள்னு சொல்லுவாங்க. இதை கண்டறிஞ்சு இங்கே மக்கள் வாழ்ந்துருந்துருக்காங்க அப்படின்ற குறிப்புகளை இவர் தான் சொல்லியிருப்பார். அதற்கடுத்து தான் இங்கே வந்து ராபர்ட் புரூஸ்புட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அகழ்வாய்வுலாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டு சான்றுகள், தொல்பொருள் சான்றுகளுக்கு அடுத்து கல்வெட்டு சான்றுகள் பார்க்க இருக்கிறோம். கல்வெட்டு சான்றுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டுகள் இந்தியா மற்றும் குறிப்பாக தென்னிந்திய வரலாறு அறிய உதவும் மிக முக்கிய சான்றாகும் என பேராசிரியர் கே நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்திய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு கல்வெட்டு சான்றுகள் பெரும்பாலும் எந்த பகுதிகளில் மிகுதியாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னிந்திய பகுதிகளில் தான் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் எண்ணற்ற பல வகையான கல்வெட்டுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தை பற்றி தெரிந்து கொள்ள பயனுள்ள வகையில் பார்த்தோம் அப்படின்னா அசோகரின் 2ஆம் கல்வெட்டு மூலம் 2ஆம் பாறை கல்வெட்டுகள் மூலம் சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர் போன்ற சமகால மன்னர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். யாருடைய சமகாலத்தில், அசோகருடைய சமகாலத்தில் தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய சோழர், பாண்டியருக்கு அறிமுகம் தேவையில்லை. கேரளபுத்திரர் என்று யாரை குறிக்கும் அப்படின்னா சேரர்களை குறிக்கும். சத்தியபுத்திரர் என்பதுனா தகடுரை ஆண்ட அதியமான்கள், அதாவது தருமபுரியை ஆட்சி செய்த அதியமான்களை குறிக்கக்கூடிய சொல்ல பார்க்கப்படுகிறது. இதை தவிர அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டை தவிர 13ஆம் பாறை கல்வெட்டுகள்லையும் இந்த தமிழக மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஏற்கனவே பேசின பாயிண்ட் தான். இதில் காணப்படும் சத்தியபுத்திரர் என்பவர் தகடுரை ஆண்ட அதியமான் நெடுமானஞ்சியின் இனப்பிரிவினர் என்பதை பின் கண்டறியப்பட்ட ஜம்பளப கல்வெட்டு, இந்த கல்வெட்டுகள் மூலம் இதை உறுதிப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இதை தவிர கிமு 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்தை ஆட்சி செய்த காரவேலன் என்ற ஆட்சியாளனுடைய கதிகும்பா கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இருந்த சேர சோழ பாண்டிய தமிழ் மன்னர்களை பற்ற கூட்டிணைவை ஏற்படுத்துது. இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காங்க, திருமண உறவுகள் வச்சுருக்காங்க. யாராவது அயலவர்கள் படையெடுத்து வந்தால் ஒற்றுமையாக இருந்து தங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கலிங்கத்துக்கு காரவேலனுடைய கல்வெட்டு இந்த செய்தியை கதிகும்பா கல்வெட்டில் பதிவு பண்ணதான் சொல்கிறாங்க. அதை தவிர மஞ்சிக்கல்லி என்னும் இடத்துல பிராகிருத மொழி கல்வெட்டானது தொண்டை மண்டலத்தில் பல்லவர்களின் தொடக்ககால ஆட்சியை பற்றிய செய்திகளையும் குறிப்பிடுகிறது. பல்லவர்களின் தொடக்ககால கல்வெட்டு யாருடைய காலத்தில் கிடைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ஹவர்மன் அப்படின்ற காலத்தில் கிடைக்கப்பட்டதான் சொல்கிறாங்க. பல்லவருடைய ஆட்சியை முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் பிரிப்பாங்க. இதில் முற்கால பல்லவர்களின் ஆட்சியாளர் தான் இந்த சிம்ஹவர்மன். சரிங்களா? அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்ட கல்வெட்டுகளில் எருகாட்டூர்ன்ற இடம் திருப்பரங்குன்றத்தையும், பாகனூர்ன்ற இடம் மதுரைக்கு அருகில் உள்ளக்கூடிய கொங்கர் புளியங்குளம்ன்ற இடத்தையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வெட்டுகள்லையோ இல்லை குறிப்புகள்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸை குறிக்கக்கூடிய ஊரோட பழைய பேரையும் தற்போதைய பேரையும் கொடுத்து கூட பொறுத்துக்கின்ற அடிப்படையில் சில நேரங்களில் கேட்டுடுறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செப்பு பட்டயங்கள். செப்பு பட்டயங்கள் தமிழக வரலாற்றை எழுதுவதற்கு எதெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சிவஸ்கந்தவர்மன் முற்கால பல்லவர்கள் ஆட்சி செய்த ஆட்சியாளன் சிவஸ்கந்தவர்மனுடைய கல்வெட்டுகளில் வந்து செப்பு பட்டயத்தில் பார்த்தோம்னா மைதாவேலு கிரகதவள்ளி என்ற பிராகிருத மொழி செப்பேடு கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா
முதலாம் பரமேஸ்வரவர்மன் கூரம் செப்பேடும், இரண்டாம் நந்திவர்மனுடைய காலகட்டத்தில் காசக்குடி பட்டயமும், மூன்றாம் நந்திவர்மன் காலகட்டத்தில் வேலூர் பாளையம் செப்பேடும், நிருபதுங்கவர்மன் காலகட்டங்களில் பாகூர் செப்பேடும், சுந்தரச்சோழன் காலகட்டத்தில் அன்பில் பட்டயம்ன்ற ஊரும். இந்த சுந்தரச்சோழனை தான் இரண்டாம் பராந்தகன் சொல்லுவோம். அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் லெய்டன் பட்டயம் என்ற ஆனைமங்கலம்